ஹை எவ்ரிஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்மையாக இருக்கீங்க. இது வந்து பதம் பார்த்த, அதாவது பரமார்த்த குறுக்கதைகள்னு போட்டிருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, நம்ம ஒரு குருவை பதம் பார்த்தோமே, அந்த குருவோட கதையை சொல்லலாம்னு. என்னென்னா வேறு எதுவும் இல்லை, திருநெல்வேலி பக்கம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், செம்ம வைப்ரேஷன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு குரு நல்லா சத்தியமாக இருந்தார். அவருக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட் இருந்தார். அவர் பார்க்குறதுக்கு நல்லா கட்டைன்னு சொல்ல முடியாது, அந்தளவு. அதை விட செம்மையாக இருந்தார் பார்க்குறதுக்கு. என்னை பார்த்தாலுமே ஒரு மாதிரியே சிங்க் ஆனார். எனக்கு அவரை பார்த்தோன்னே ஃபுல் டங்க் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம், தொட்டோம், தடவணும், பிடிச்சி பார்த்தாங்க. மொளை வேறு லெவலில் இருந்துச்சு. இருக்கான்னு இருந்தார். ரூம் இருக்கான்னு இல்லை அப்படின்னாரு. கூப்பிட்டு போன ஒரு இடத்துக்கு ஒரு ஒட்டு துணி இல்லாமல் பார்க்கும்போது பால்கோவா அப்படியே தடவி வச்சா விட்ருக்கோம், அது மாதிரி முழுன்னு இருந்துச்சு. ஐயோ, எனக்கு கிடச்ச அபிஷேக பொருள் மாதிரி இருக்கேன்ட்டு அப்படியே வச்சு பொறுமையாக நாக்கு போட்டேன். உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் நக்கி உருவி எடுத்துட்டேன். செம்ம உடம்பு. அப்படியே சப்பி சாப்பிட்டு எடுத்துட்டேன். அப்படியே முளைய சாப்பிடா. அப்பா தேனாட்டம் இருந்துச்சு. தடவி எடுத்துங்க மூளை உருவனை. நல்லா செம்ம வேட்டை, காம்பே தெரியலை. அப்படியே தோலை ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் சாப்பிட்ற அப்படியே அந்த இடம் பால்கோவா மாதிரி பல்லன்னு இருந்தது. அப்படியே அந்த தேன் மூட்டை கலந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி செவேர்னு செவந்து போச்சு. 2 முளையும் அப்படியே செவந்து போய் நிற்கிது. குண்டியை கடிச்சு தின்ன. இடுப்பு, மடிப்பு, உப்புல, வாய் ஒரு இடம் விடலை. எச்சிப்படாத இடம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சுண்ணியை மட்டும்தான் என் எச்சிப்படலை. மற்றபடி எல்லா இடத்தையும் சுரிஞ்சு எடுத்துட்டேன், உறிஞ்சி குடித்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, செம்மையாக இருந்துச்சு. உள்ள ஒரு ஜலம் மாதிரி ஒரு இடம் வச்சுருந்தாரு. ஒரு நல்லா அப்படியே படுக்க வச்சு பேக்கில் விடவான்னு கேட்டேன். போகாதுன்னாரு. ஆனால் போக வச்சு ஆயில், அந்த நெய் வச்சுருந்தாங்க வீட்டில், அந்த நெய்யை ஊற்றிங்க அம்மாவில் கும்முன்னு இறங்கினேன். கத்துனாரு. இருந்தாலும் சுத்து வேறு லெவலில் இருந்துச்சு. சுகம் எனக்கு வேறு லெவல். அவர் ஐயோ, நான் ஆம்பளை பசங்க சுகத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் நீ பண்ணுறத பார்க்கும்போது உன் கூடயே வருஷம் ஃபுல்லாக வாழணும் கூட ஃபீல் ஆகுது. செம்மையாக பண்ணுற. எனக்கு குருவாய், எனக்கு அசிஸ்டண்ட்டாக நீ எப்படி ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். குருவே பதம் பார்த்துட்டேன். அப்புறம் என்ன, குருவை நல்லா பதம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன நீ எப்பெல்லாம் வரேன்னு சொல்கிறியோ சொல்லு, நான் உனக்கு எப்பயுமே ரூம் அலாட் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் பண்ணிக்கிட்டே இரு, எனக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ரொம்ப விட்டேன். எப்பா ஐயோ, அதை அவர்கிட்ட நான் ஃபுல்லாக ரொமான்ஸு ஃபக்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப விட்டேன். முதல்ல உம்ப மாட்டேன்னு சொன்னார், அதுக்கடுத்து உம்புனாரு பார்க்கணும். ஐயோ, திண்டுட்டார். ஏன்னா அவருக்கு வெறி அதிகமாகிடுச்சு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அப்படியே உறிஞ்சி எடுத்தார். கடிச்சார். வலிக்குதாண்டாரு. இல்லை, நீங்கள் கட்டிக்க எனக்கு தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கரும்பை கடிச்சா எப்படி இருக்கும், ருசி தானே இருக்கும். அதனால் நீங்கள் கடிச்சு சாப்பிடுங்க, தப்பே இல்லைன்னு. நீ சொல்ல எனக்கு உன்னை மிஸ் பண்ண தோணவே இல்லை. வேறு லெவலில் இருக்குது. ஐயோ, செம்மையாக இருக்குது, செம்மையாக பண்ணுற, என் கூட அப்படியே இருந்துடுறியா, நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், எனக்கு அப்பப்போ வருவேன், திருப்திப்படுத்த மட்டும் போதுங்க. நீ திருப்தி என்ன, என் கூட இருந்தேன்னா உனக்கு விமோச்சனமே கொடுப்பேனாரு. உன் கூட படுக்கும்போது எனக்கு விமோச்சனம் தாண்டி செல்லக்குட்டி. செம்மையாக இருக்கடா. அப்பா செம்ம, வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்.